உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நாம் காணவிருப்பது இந்த வருடத்தின் 2024 1ஆம் தேதி மே மாதம் குரு பெயர்ந்து தன்னுடைய மேஷ ராசியிலேருந்து ரிஷபராசிக்கு வந்த பலன்கள். ரிஷபராசியில் குரு அமர்ந்திருக்கும் போது அவர் தன்னுடைய பார்வை பலத்தை 5ஆம் இடத்தில், அதாவது கன்னி ராசியை பார்க்கிறார். 7ஆம் இடத்தில் விருச்சிக ராசியை பார்க்கிறார். 9ஆம் இடத்தில் மகர ராசியை பார்க்கிறார். இப்போது 5, 7, 9 என்ற 3 இடத்தையும் பார்வை பலத்தினால் பார்க்கிறார். அப்போ குடும்பத்தில் ஒரு சுபிட்சங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கோயில் குளங்கள்லாம் கொஞ்சம் போயிட்டு வர ஆன்மீக பயணங்கள் இருக்குது. அப்படி இவருக்கு நல்ல பலன்களை வாரி வழங்க இந்த இடத்துல குரு பெயர்ந்ததுனால் நமக்கு கிடைக்க போகிறது. பதவியெல்லாம் வேணும். உயர் பதவியெல்லாம் நமக்கு தொழிலில் கிடைக்கலையே அப்படின்றவங்களுக்கு உயர் பதவி கிடைப்பதற்கான காலம். குழந்தைகள் இல்லையேன்னு என்கிறவங்களுக்கு குழந்தைகள் கிடைப்பதற்கான காலம். வாழ்க்கையில் எனக்கு அதிர்ஷ்டமே இல்லைன்னு சொல்லுவது, அதிர்ஷ்டத்தை தூண்டி விட்டு அதிர்ஷ்டம் வருவதற்கு, அது இஷ்டமாக வருவது அதிர்ஷ்டம்னு சொல்லக்கூடிய 5ஆம் இடத்தை கன்னிராசி பார்க்க போகிறார். இதெல்லாம் பொது பலன். அப்புறம் ஜாதகத்தில் அந்த 5ல் எங்கே உட்காந்துருக்கு, 7ல் எங்கே யார் உட்காந்துருக்காங்க, அப்புறம் 9ல் யார் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்து சொல்லக்கூடியது அது டீட்டெயில் இருப்பார். பட் பொதுவாக பார்க்கும்போது இந்த 5, 7, 9 ராசிகளை பார்ப்பதே காலச்சக்கர புருஷத்தின் பிரகாரம் பார்த்தோம்னா கூட இது நல்லது தான் அப்படின்னு சொல்கிறோம். காலச்சக்கர புருஷத்தின் படி பார்த்தாக்க 6ஆம் இடத்தை பார்க்கிறார், 8ஆம் இடத்தை பார்க்கிறார், 10ஆம் இடத்தையும் பார்க்கிறார் இல்லையா? அப்போது 6, 8, 10 அப்படிங்கிற காலச்சக்கர புருஷத்தின் காலம்னா அப்போ ரிண ரோக சத்ருங்கிற ஒரு விஷயத்தை சரி பண்ண போகிறார். ஆயுள் விஷயமான வலிமையை கொடுக்கக்கூடிய, உடல் ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடிய விஷயத்தையும் பார்க்க போகிறார். தொழில் நிமித்தமாக கூடிய விஷயங்களெல்லாம் சுபிட்சத்தை பார்க்க போகிறார். இது ஜென்ரலாக. அப்போது இந்த ரிஷபத்தில் அமர்ந்திருக்கிற குரு தன்னுடைய பார்வை பலத்தினாலே ரிஷபத்திற்கு உயர்வை கொடுக்கக்கூடிய காலம் இது அப்படின்னு கிளியராக தெரியுது. அதனால் வியாழக்கிழமை கம்பல்சரியாக ஏதாவது ஒரு கோயில் நியர்பை, ஒரு சிவன் கோயிலோ விஷ்ணு கோயிலோ ஏதோ ஒரு கோயில், அந்த கோயில் இல்லை சார் நான் பக்கத்தில் குருமார்களுடைய விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்னா அது மாதிரி விஷயங்கள்லாம் கொஞ்சம் போங்க. ஆன்மீக சிந்தனையுடன் ஆன்மீக நாட்டத்துடன் கொண்ட தொடர்புகளை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். ஏன்னா 9ஆம் பார்வையாக மகரத்தை பார்க்க போகிறார். அப்படின்னாக்க அந்த நேர சிந்தனை ஆன்மீகத்தில் செலுத்தும் போது குரு நல்ல பலனை, சுபிட்சமான பலனை கொடுக்குறேன்னு சொன்னால் கொடுத்துருவாங்கன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி கொடுப்பார். அதனால் ரிஷபராசி நண்பர்கள், லக்ன நேயர்கள் இதை மறக்காமல் ஒரு வியாழன்னா கரெக்டாக நோட் பண்ணிடுச்சு. தர்ஸ்டே வந்துடுச்சு, எப்படி நம்ம சொல்கிறோம் இல்லையா, ஃப்ரைடேனாக்கா நம்ம கோயிலுக்கு போகிறோம், சர்ச்சுக்குன்னு சண்டே போகிறோம் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா. அதே மாதிரி நீங்கள் வியாழக்கிழமைங்கிறது உங்களுடைய சாய்பாபா டே அப்படின்னு மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ அது மாதிரி டே மைண்டில் வச்சுட்டு அன்றைக்கி ராகவேந்திரர் பார்த்தாலும் சரி, சாய்பாபா பார்த்தாலும் சரி, இல்லை எந்த சுவாமி கோயில்களில் போனாலும் சரி போய் வர்ஷிப் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கு வரக்கூடிய இந்த அதிர்ஷ்டம், இந்த குழந்தை பேர், இந்த இந்த செல்வாக்கு, பதவி உயர்வு எல்லாத்தையும் லைனப் பண்ணி கொடுக்க வேண்டியது கரெக்டாக கொடுத்துருவார். அதனால் சுபிட்சமாக இருக்க முடியும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.